செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரண வழக்கில் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணை குறித்து சிபிசிஐடி எஸ்பி தலைமையில் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். விவரங்களை எம்முடைய செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, விசாரணை தொடர்பான மேல் விவரங்கள். திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் கடந்த மாதம் 4ஆம் தேதி உடல் முழுவதும் எரிக்கப்பட்ட நிலையில் உபரி அருகே கரைசுற்றுப்புதரில் அவரது வீட்டில் பின்புறம் உள்ள தோட்டத்தில் பிணமாக மீட்கப்பட்டார். இந்த வழக்கை திசைநிலை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்த நிலையில் எந்தவித முன்னேற்றம் இல்லாததால் சிபிசிஐடிக்கு இந்த வழக்கானது மாற்றப்பட்டது. கடந்த மே மாதம் 21ஆம் தேதி இந்த வழக்கு மாற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2 வாரங்களாக சிபிசிஐடி ஏடிஎஸ்பி சங்கர் மற்றும் மாவட்ட காவல் ஆய்வாளர் மற்றும் எஸ்பி தலைமையிலான 2 குழுவினர்கள் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வந்தனர். இதுவரையிலான விசாரணை அறிக்கையை சிபிசிஐடி ஐஜி அன்புவிடம் சமர்ப்பித்து விவரங்களை தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் ஜெயக்குமார் மர்ம வழக்கு விசாரணை தீவிரமடைந்து வருகிறது. தொடர்ந்து பல்வேறு அதிநவீன கருவிகள் மூலம் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். தற்போது சிபிசிஐடி காவல் கண்காணிப்பாளர் முத்தரசி நெல்லையில் முகாமிட்டு விசாரணையை தீவிரப்படுத்தி வருகின்றனர். தொடர்ந்து இந்த வழக்கில் உள்ள அனைவருமே விசாரணை நடந்து வந்தது. சிபிசிஐடி ஐஜி அன்பு இன்று இது தொடர்பாக ஆய்வுக் கூட்டம் நடத்திருப்பதாக மதியம் தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது வரை நடந்த விசாரணை தொடர்பான தகவல் குறித்தும் எஸ்பி தலைமையாக தற்போது இந்த ஆலோசனை கூட்டமாக நடந்து வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் 30 அதிகாரிகள் கலந்து கொண்டு விசாரணை எந்த மாதிரி இருந்தது என்று பல கோணங்களில் நடந்த விசாரணையை தெளிவாக காவல் கண்காணிப்பாளரிடம் எடுத்து கூறி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜா. கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.